இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இல்லை அதெல்லாம் நீ விட்னஸ் கையெழுத்து போட்டிருக்கீங்க நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணுற பல இடங்கள் இருக்குது. அப்படி தகராறு பண்ணும் பட்சத்தில் தாராளமாக அந்த பேங்க்கின் பேரில் ஒம்புட்ஸ்மேன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, அந்த ஒழுங்குமுறை ஆணையம் பேங்க்கோடைய வங்கி ஒழுங்குமுறை ஆணையத்தில் நீங்கள் முறையிட்டிங்கன்னா அவங்க பேரில் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்டாக சிம்பிளாக வேணா 100க்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும். இந்த மாதிரி வங்கிக்காரங்க தேவையில்லாமல் என்னை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க, நான் விட்னஸ் கையெழுத்து போட்டதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பேரில் கிரிமினல் நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி வேரியஸ் அவென்யூ இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். உங்கள் உரிமை முதல்ல முக்கியம். உங்கள் உரிமை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அதுக்காக கடன் கொடுத்தவங்க வந்து நீங்கள் ரோட்டில் நிற்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அதனால் கடன் கொடுத்தவங்க உடனே பொங்கிடாதீங்க, ரைட்டா? அதனால் கடன் கொடுத்தவங்க வந்து வசூல் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக இறந்த கணவனை அவங்கள வந்து கழுத்தை நெரிச்சு மனைவியிட்ட தான் பிடிங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு. சட்ட ரீதியாக எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்குங்க. தாராளமாக அவங்க ரைட்ஸை வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்து தான் நீங்கள் வந்து வாங்க வேண்டியிருக்கும், ரைட்டுங்களா? அதனால் வேறு எதுவும் இது சம்மந்தமாக கடன் கொடுத்தவரோ கடன் வாங்கினவரோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் கொஸ்டினாக தான் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.